பற்றி. கடந்த வாரம் இல்ல, பிரதர் மெசேஜுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோம். என்னோட மெசேஜ்ல நினைவு இருக்குதா? பரவச பேச்சை பத்தி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி மண்டே பிரேயர்ல ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஷேர் பண்ணினோம். பொறுமையோட இருக்கிறத பத்தி சொல்ல முடியல. பொறுமையோட இருக்கிறத பத்தி பேசணுமா? இந்த மண்டேக்கு முந்தின மண்டே பிரேயர் இருதயம் கடினமாக காரணம் இருதயத்தை கடினமான இருதயத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லையா? கடினமான இருதயம் என்றால் என்ன, எதனால எல்லாம் நம்முடைய இருதயம் கடினமாகின்றது, ஆண்டவர் நம்மிடமிருந்து எதை விரும்புகிறார், நம்ம இருதயத்தை எப்படி வச்சுக்கணும்னு நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம். நினைவு இருக்குதா? நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. ஆனா எல்லாரும் மறந்துட்டோம் டாபிக்கே என்னன்னு சொல்லிட்டு இல்லையா? ஓகே, நான் சொல்லியிருந்தேன் 2 உறுப்புகள் நம்மளுடைய பாடியில ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். அந்த 2 உறுப்புகள் எது எது? ஹார்ட் அண்ட் பிரெயின். ஹார்ட் அண்ட் பிரெயின். நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய இருதயமும் க்ளோஸ்லி கனெக்டட். இது நான் சொல்லல, இதுதான் அறிவியல் சொல்லுகிறது. சரியா? இப்ப ஒரு மூளை எப்படி, ஒரு பிரெயின் எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, பிசிக்கலா நம்ம என்னத்தை பாக்குறோமோ, நம்ம எதை கேட்கிறோமோ, அந்த 5 சென்சஸ் தெரியும் இல்லையா, அதன் வழியாக இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போகும். பிரெயின் அங்கிருந்து எல்லா உறுப்புகளோடையும் கோஆர்டினேட் பண்ணும். ஓகேயா? நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னா பிரெயின்ல இருந்து தான் வருது. சரியா? இதுதான் ஒரு மனிதனுடைய உடலின் உறுப்புகள் செயல்படுகின்ற விதம். ஓகே, எல்லாத்துக்கும் கமாண்ட் எங்க இருந்து வரும்னா மூளையில இருந்து தான் வருது. ஆனா இந்த மூளையும் ஒரு உறுப்போட மட்டும்தான் ரொம்ப அதிகமான கோஆர்டினேஷன் இருக்குது, ரொம்ப அதிகமான கனெக்ட்ல இருக்குது அப்படின்னா அது ஒன்று இருதயம். சரியா? அதனாலதான் அந்த இருதயத்தை ஆண்டவர் நிறைய இடங்கள்ல இருதயத்தை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கு. இருதயத்தில் நாம் எதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த இருதயத்தை எப்படி காத்து கொள்ளணும் அப்படின்னு. ஏன்னா இருதயத்திலிருந்து பிறப்பவைதான் வாழ்வின் போக்கையே நெறிப்படுத்தும். ஓகே, நினைக்கலாம் என்ன சும்மா 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 ஏதோ கார்டியாலஜிஸ்ட் மாதிரி எப்ப பார்த்தாலும் ஹார்ட்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா அதெல்லாம் கிடையாது. ஓகே, இதுல இருந்து பிறப்பவைதான் நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறது. அதனாலதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எதை இருதயத்துல வச்சுக்கணும்ன்றது, ஏன்னா அதுதானே நம்ம வாழ்க்கையவே நெறிப்படுத்துது. நம்ம இன்னைக்கு நினைக்கலாம், நான் ஒரு பிரச்சனையில வந்திருக்கிறேன், இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சா போகுதுன்னு நினைக்கலாம். அது நிரந்தரம் கிடையாது. ஓகே, ஒரு நல்ல கடவுள் நம்ம எப்படி வாழணும்னு விரும்பினாரு, எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, சிலுவையில அரைஞ்சு நமக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டு போனாரோ அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஆனா நம்முடைய தவறான ஒரு வாழ்க்கை போக்குனால இன்னும் நம்ம அதெல்லாம் அனுபவிக்க முடியாதவங்களா இருக்கிறோம். சரியா? சோ அப்ப நம்ம எதையெல்லாம் நெறிப்படுத்தணும், எதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும், அப்ப எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியும் அப்படின்றதான் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சரியா? இந்த இருதயத்தை பத்தி இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஷேரிங்ல நான் அதை தான் உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இந்த இருதயத்தை தமிழ்ல நான் முன்னாடியே சொன்னதுபடி உள்ளம், இருதயம் அப்படின்ற 2 வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோம். தமிழ் பைபிள்ல 2 வேர்ட்ஸ், உள்ளம், இருதயம் அப்படின்னு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும், ஹார்ட் அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதோடைய மூல சொல், இது நான் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். லைக் இதோடைய மூல சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெப்கார்டியா அப்படின்ற 2 வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஓகே, எபிரேயத்துல கிரேக்கத்துல நம்முடைய மூல சொல் லெப்கார்டியா. ஓகே, அப்ப இது 2க்கும் ஒரே மீனிங் தான். சரியா? ஒரே மீனிங் என்ன அப்படின்னா நம்முடைய இன்னர் மேன், எனக்குள்ளாக இருக்கு. நம்ம வெளியில காட்டுற முகம்லாம் நம்முடைய முகம் கிடையாது, நமக்குள்ள ஒரு முகம் இருக்கிறது, நமக்குள்ள ஒரு மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறா, ஒரு அகம் இருக்கிறது.
சரியா? அந்த ஒரு இன்னர் மேன் நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்மளுடைய விருப்பங்கள், நம்முடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கியதுதான் இந்த இருதயம் அப்படின்றாங்க. ஓகே, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா உள் மனிதன், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய, இப்ப ராணி வெளியில தெரியணும்னா எனக்குள்ள ஒரு ராணி இருக்கு. ஓகே, அதுதான் என்னுடைய இருதயம். இந்த இருதயத்தில் நான் என்ன எண்ணுகிறேனோ இது என்னுடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்கின்றது. ஓகே, அதனாலதான் Proverbs 3:5 நீதிமொழிகள் 3:5 என்ன சொல்றாரு கடவுள்? உங்களுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்காதீர்கள். நீதிமொழிகள் 3:5. நீங்கள் உங்களுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்காதீர்கள், முழு மனதோடு ஆண்டவரை நம்புங்கள். முழு மனதோடு அப்படின்றது நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்புங்கள். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய வழிகளை, உங்களுடைய பாதைகளை செம்மையாக்குவார். சரியா? உங்களுடைய சொந்த அறிவாற்றல், நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நமக்கு என்ன அறிவு இருக்கிறதுன்றத நம்பி நிக்க வேணாம். முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை தேடணும், இல்லையா? இப்ப இன்னும் அதுக்கு அடுத்த அதிகாரம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுது? இருந்து உன் இதயத்தை காத்து காவல் செய். விழிப்பா இருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறதுக்கு ஏதேதோ ரீசன் அப்படின்ட்டு. ஒரே ரீசன் தான், நம் இருதயத்திலிருந்து எது பிறக்கின்றதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்கின்றது. சரியா? அப்ப அதை என்ன சொல்றாரு? காவல் செய் அப்படிங்கிறாரு. ஓகே, இங்கிலீஷ்ல கார்ட் யுவர் ஹார்ட் அப்படின்னுவாங்க. நம்ம எதையெல்லாம் காவல் செய்யணும் சொல்லுங்களேன்? எதுக்கு காவல் வச்சிருப்போம்? பெரிய ஜுவல்லரி ஷாப்புக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டிருப்பாங்க, செக்யூரிட்டியை போட்டிருப்பாங்க. பெட்டி கடைக்கு செக்யூரிட்டி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. மதுரையில பெரிய மாநாடு நடக்கிற விஜய்க்கு அவ்வளோ பவுன்சர்ஸ் காவலா இருக்கிறாங்க. நான் இங்க இருந்து மதுரைக்கு போனேன்னா யாராவது எனக்கு காவலுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. ஓகே, அப்ப ஏதோ ஒரு உயரிய மதிப்புனால ஒரு பொருள் இருக்குது. ஓகே, அந்த பொருளை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு காவலாளியை வச்சிருக்கிறோம், அதை காவல் செய்கிறோம். இல்ல, வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த நபரை பாதிக்கும், இவர் ஒரு பெரிய முக்கியமான ஆளு அப்படின்ற விஷயத்துல அவருக்கு ஒரு சிஎம் வந்தாவோ ஒரு பிஎம் வந்தாவோ முன்னாடி 4 காரு பின்னாடி 4 காருன்னு சொல்லி அவ்வளவு ஒரு பாதுகாப்போட வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் காவல் வைத்திருக்கிறாங்க. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய இருதயத்துக்கு காவல் வை அப்படிங்கிறார். அப்ப இந்த இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கணும். இல்ல, 2வது ஏதோ வரக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியில இருந்து வரக்கூடியது இந்த இருதயத்தை பாதிக்கணும். கரெக்டா? அப்பதான் அதுக்காக நம்ம காவல் வச்சிருக்கணும்னு சொல்றாரு. அப்ப இந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? எதற்காக நம்ம இந்த இருதயத்தை காவல் செய்யணும்? இன்னும் கூட எரேமியா 17:9 என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லா உறுப்புகள்லயும் ரொம்ப வஞ்சகமானது இருதயம் சொல்லுவார். அந்த வஞ்சகமான இருதயத்தை நம்ம காவல் செய்யணுமா? இன்னும் தாவீது திருப்பாடல்கள்ல சொல்றார்கள், முட்டாள்கள் அறிவிலிகள் கடவுள் இல்லேன்னு தன்னுடைய இருதயத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இதையெல்லாம் நம்ம காவல் செய்யணுமா? இருதயத்தை காவல் செய், உன்னுடைய இருதயத்தை வச்சு பாதுகாத்து வச்சுக்கோன்றார். எதுக்காக அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்க போகிறது. அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கணும். இந்த இருதயத்தை நாம் காவல் செய்ய வேண்டும். அதற்கு மேலே கொடுத்திருக்குது நீதிமொழிகள் 4 20 21வது வசனம். இப்ப நம்ம படிச்ச வசனத்துக்கு மேல இருக்கக்கூடிய வசனம் 20 என்ன சொல்லியிருக்கு?
இல்லாய் என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. என் நான் வார்த்தைகளுக்கு வாசிங்க சிஸ்டர். நான் சொல்வதை கவனி. ம், உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும். ம், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும். அவர்களுக்கு உடல் நலமும் தரும். தரும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்ப அத காவல் செய்யறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, நான் சொல்றத கவனி, உன் கவனத்துல இருந்து அதை எப்போதுமே விளக்கிற வேண்டாம், அதனை உன் இருதயத்தில் பதித்து வை. உள்ளம்ங்கிறது இந்த இடத்துல இருதயத்தை தான் மீன் பண்ணுது. சரியா? உன்னுடைய இருதயத்துல பதித்து வை. ஏன்னா அதுதான் உனக்கு உடல் நலமும் கொடுக்குது, அதை தேடி பெறுவோருக்கு உயிரளிக்கும். இப்படிப்பட்ட இருதயத்தை காவல் செய் அப்படிங்கிறார். ஓகே, அப்ப அதுக்குள்ள ஒரு இன்கரப்டபிள் சீட். ஓகே, இந்த ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே விதைக்கப்பட வேண்டும் இந்த இருதயத்துக்குள்ளாக. இந்த வார்த்தை வெளியில யாரும் திருடிட்டு போகாத வகையில இந்த இருதயத்தை நாம் காவல் செய்ய வேண்டும். யாரு காவல் செய்யணும்? ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. உன் இருதயத்தை காவல் செய். அப்ப என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய இருதயத்தை காவல் செய்யறது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க இருதயத்தை காத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அவங்க இருதயத்தை காத்து கொள்வது அவர்களுடைய பொறுப்பு. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்த வேண்டும். உள்ளத்துல இருத்திட்டோம் அப்படின்னா இந்த இருத்தப்பட்ட இந்த விதை யாரும் எடுத்துட்டு போகாத வகையில அதை காவல் செய்ய வேண்டும். சரியா? நம்ம புதிய ஏற்பாட்டுல ஒரு பேரபிளை பத்தி ஆண்டவர் சொல்லுவாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத உனக்கு புரியல அப்படின்னா கொடுக்கப்பட்ட எந்த ஓமையும் உனக்கு புரியாதுன்னு சொல்லுவாரு. எந்த ஓமை அது? விதை விதைப்பவர் ஓமை. விதை விதைப்பவர் ஓமை. பிரைஸ் தி லார்ட். சரியா? ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இது புரியலன்னா அவர் சொல்ற எந்த உண்மையும் நமக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. ஓகே, 4 நிலத்தை பத்தி கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலம்ங்கிறது எதை குறிக்குது? நம்மளுடைய இருதயத்தை தான் குறிக்குது. அதுல எந்த டவுட் இல்லையா? சரி, அப்ப முதல் வகையான நிலம். இப்ப ஒரு வகையில நம்மளுடைய இருதயம் சில நேரம் வழிபாதையா இருக்கலாம், ஒரு சிலருடைய இருதயம் முட்செடிகள் நிறைந்ததாக இருக்கலாம், சில பேருடைய இருதயம் பாறை போல இருக்கலாம். ஒவ்வொருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இப்ப முதல் வகையான அந்த நிலத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த வழி பாதையில இருக்கக்கூடிய இந்த நிலத்துல போடக்கூடிய விதையை யார் எடுத்துட்டு போயிடுவா? பறவை கொத்திட்டு போயிடும். அதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஜீசஸே அதுக்கான விளக்கத்தையும் கீழே கொடுத்திருப்பாரு. அலகை எடுத்துட்டு போவான். எப்ப? இதெல்லாம் நமக்கு ரத்தத்துல போய் ஊறிக்கணும். எழுப்பி கேட்டா கூட எந்திரிச்சு சொல்லிடணும். சின்ன பிள்ளையெல்லாம் ஸ்கூல்ல போனோன்னு நாங்க படிக்கிறப்ப எல்லாம் அந்த வாய்ப்பாட சொல்லுவாங்க டெய்லி. டேபிள் ஒரு நாளைக்கு அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இனிமே வந்தோன்னு ஒரு 10 நிமிஷம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதற்காக அழகை எப்பொழுது எடுத்துட்டு போவான்? உள்ள போகாம இருக்கும். போகாம இருக்கும். எப்ப உள்ள போகாம இருக்கும்? அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா போகாம இருக்குமா? எடுங்க மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனத்துல. புரிந்து கொள்ளாத இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தையை கேட்கிறோம், அதனுடைய முழு அர்த்தம் நமக்கு எப்பொழுது புரியவில்லையோ அப்பனா அந்த நிலம் அப்படியே ஒரு வழிபாதையாகவே இருக்குது. உழப்பட்ட நிலத்துலதான் விதை உள்ளே போக முடியும். அந்த விதை உள்ள போனாதான் அது முளைக்க முடியும். சரியா? அப்ப இந்த நிலத்துல எனக்கு வார்த்தை நான் கேட்கிறேன், வார்த்தை எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த நிலம் உழவே இல்ல, வார்த்தை உள்ள போகாது, அழகை எடுத்துட்டு போயிருவான். சரியா? அப்ப இருதயத்தை நான் காவல் செய்யணும் அப்படின்னா எனக்குள்ளாக நான் ஒரு வார்த்தையை போடுறேன். இந்த வார்த்தைய இந்த அழகை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னா அந்த வார்த்தை நமக்கு புரிய வேண்டும், அதனுடைய அர்த்தம் தெரியணும். ஓகே, நம்ம எப்படி நமக்கு அந்த அர்த்தம் தெரியும்?
நம்ம வந்து உடனே படிச்சுட்டோம்னா அதனுடைய மீனிங் ஈஸியா தெரியற மாதிரி பைபிள்ல எல்லா வார்த்தைகளும் இல்ல, மறைபொருட்கள் அடங்கியது. மறைபொருட்கள்னா நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. நிறைய ஓமைகள் வாயிலாதான் இயேசு பேசியிருப்பார். அப்ப அதனுடைய உள்ள அர்த்தம் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு அந்த உள்ள அர்த்தம் புரியணும்னா? மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணணும். வச்சு படிக்கணும். கண்டிப்பா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அதான் ஒரு பைபிளை படிக்கும் பொழுது ஆவியானவருடைய துணையோடு, ஆவியானவர் எனக்கு இந்த வார்த்தையில இருந்து எதை புரிய வைக்கிறாரு, ஓகே, தெரியாத விஷயங்களை ஸ்பிரிச்சுவல் எல்டர்ஸ்ட கேட்கலாம், டவுட்டை கிளியர் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. சரியா? இந்த வார்த்தையினுடைய மறைபொருள் உண்மையா நமக்கு நம்ம படிக்கும் பொழுது பிரெயின்ல போகும். அது ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும்னு வச்சுக்கோங்களே, அதை தியானம் செய்ய வேண்டும். அதனுடைய மறைந்திருக்கக்கூடிய பொருள் நமக்கு விளங்க வேண்டும். இந்த வார்த்தை எதை மீன் பண்ணுது, எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணும். சரியா? அப்படி புரிந்து அதனுடைய உண்மை நமக்கு விளங்கும் பொழுது இந்த இருதயத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த விதையை, அழகை திருட முடியாது. ஓகே, காவல் செய்யணும் அப்படின்னா நமக்கு எவன் வந்து தாக்குவான், எப்படி அதுல இருந்து தப்பிக்கணும்னு தெரியணும். அப்பதான் நம்ம இருதயத்தை காவல் செய்ய முடியும். சரியா? நமக்கு தெரியாம நம்ம காவல் செய்ய முடியாது. அப்ப ஒன்று, எனது இருதயத்துக்குள்ளாக விதைக்கப்பட்ட விதை விதைக்கப்படணும். ஃபர்ஸ்ட் எப்ப விதைக்கப்படும் அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் அதை எனக்கு புரியும் பொழுது. சரியா? இந்த ஹார்ட்டுக்கு நான் போன தடவை சொல்லியிருந்தேன், உண்மையிலே சயின்ஸ் என்ன டிஸ்கவர் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த பிரெயினுக்கு இருக்கக்கூடிய அந்த மெமரி செல்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு இருக்குது. ஹார்ட்டாலையும் நினைவில் வைத்து கொள்ள முடியும். ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ஹார்ட்டினுடைய நினைவாற்றலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஆராய்ச்சியே சொல்லுது, 72 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கிறாங்க. அதாவது இருதய மாற்று அறுவை சிகிச்சை. அவர் வந்து டாக்டர் பியர் சால் அப்படின்றவரு ஹுவாய் யூனிவர்சிட்டியில வந்து இந்த ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்றாரு. அவரு 72 இருதய மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, நம்ம வந்து இருதயத்தை மாத்தி வச்சிட்டோம், அதற்கு அப்புறம் இந்த புதியதாக இருதயம் பொருத்தப்பட்ட அந்த நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்றாரு. ஓகே, அவர் சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய பேப்பர்ல அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ரோ அமெரிக்கன், அதாவது ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்த அமெரிக்காவில வாழக்கூடிய ஒரு பையன், ரொம்ப கிளாசிக்கல், அந்த கிளாசிக்கல் லவர், அவனுக்கு வந்து ரொம்ப அந்த கிளாசிக்கல் கர்நாடக சங்கீதத்தின் மேல ஆர்வம் அதிகம். அந்த பையன் வந்து ஒரு வயலினிஸ்டா. சோ அந்த வயலின் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க ஷூட் பண்ணிடுறாங்க, ஸ்பாட்லயே அந்த பையன் இறந்துடுறான். சரியா? அப்ப அந்த பையனுடைய இருதயத்தை எடுத்து அந்த அமெரிக்காவையே பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க இனத்தை சார்ந்த 48 வயதுள்ள ஒரு நபருக்கு பொறுத்துறாங்க. ஓகே, அப்ப வந்து அவங்க மனைவிட்ட சொல்றாங்க, இவர்கிட்ட உனக்கு ஆனா யாருகிட்ட இருந்து இந்த இருதயம் பொருத்தப்பட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கல. ஆனா இவர்கிட்ட என்ன மாறுபாடு உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க மனைவி என்ன வந்து சொல்றாங்களா, இவருக்கு மியூசிக்னா என்னன்னே தெரியாது, மியூசிக் சுத்தமா பிடிக்காது, ஆனா இப்ப அவர் ரொம்ப இசையை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு, வாலண்டியரா வயலின் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு, வயலின் கிளாஸுக்கு போக ஆரம்பிக்கிறாரு, ஆப்பிரிக்க இன மக்களை வெறுக்கக்கூடிய ஒரு நபர் அவரு, ஆனா இப்ப அவங்க கூட நல்ல க்ளோஸா இருக்கிறாரு, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. ஓகே, இந்த இருதயத்திற்கு நினைவாற்றல் எவ்வளோன்னு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் எதை இருதயத்தில் இருத்த வேணும்னு சொல்றாரு. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஓகே, அப்ப ஏதோ ஒரு மாற்று அறுவை சிகிச்சையில நம்ம இருதயம் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களே, வாங்குறவன் எடுத்தோடனே அல்லேலூயான்னு சொல்லணும். ஆபரேஷன் தியேட்டர்ல முடிச்சு முழிப்பு வந்த உடனே அல்லேலூயான்னு சொல்லணும். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஓகே, அதனாலதான் இந்த இருதயம் எவ்வளவு முக்கியம். நம்மளுடைய அகக்கண்கள், நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ பத்தி சொல்றது எல்லாமே இந்த இருதயத்தின் கண்கள். இருதயத்திலிருந்து நம்ம என்ன வைத்திருக்கிறோம். ஓகே, இந்த எபேசியர் 1:18 எடுத்து வாசிங்களே. எபேசியர் 1:18.
கடவுளுடைய அழைப்பு ம் உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், ம் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது, மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. பிரைஸ் தி கடவுள் லார்ட். வலிமை. அவ்வளவுதான். ஆமென். ஓகே, உங்களுடைய அகக்கண்கள் ஒளியூட்டப்படுவதாக. ஓகே, அகக்கண்கள் ஒளியூட்டப்படணும் அப்படின்னா இந்த இருதயத்தினுடைய சிந்தனைகள் மாற வேண்டும். இந்த இருதயத்தினுடைய சிந்தனைகள் நம்மளுடைய இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு ஏத்த மாதிரி அலைன் ஆகணும். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அதை சொல்லி இருக்கிறாங்க, அகக்கண்கள். ஓகே, உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கின்றது, நம் இருதயத்தில் என்ன எண்ணங்களை இருத்தி இருக்கிறோம், இதை பொறுத்துதான் நம்முடைய அகக்கண்களுடைய செயல்பாடு இருக்கும். இந்த இருதயம் டார்க்கனா இருந்துச்சுன்னா அகக்கண் அங்கே ஊனமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? பைபிள்ல இப்ப நம்ம சொன்ன ஒரு வார்த்தையினுடைய உட்பொருள் நமக்கு தெரியணும் அப்படின்னா இரவும் பகலும் அதனை தியானம் செய்ய வேண்டும். ஓகே, ரொம்ப அழகா ஆண்டவர் வந்து யோசுவாக்கு சொன்னது அதுதான். யோசுவா 1:8 என்ன, நீ போற இடம்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னிலிருந்து நீ அகற்றக்கூடாது, இரவும் பகலும் அதனை நீ தியானம் செய்ய வேண்டும். இதேதான் திருப்பாடல்கள் 1:1 சொல்லுது. ஹூ ஆர் ஆல் பிளஸ்ட், யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். திருப்பாடல் 1:1 என்ன சொல்லுது? பெற்றோர் யார்? நற்பேறு பெற்றவர் யாருன்னு ஆரம்பிக்கும். அவர் இரவும் பகலும் மகிழ். ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் இரவும் பகலும் மகிழ்வுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஓகே, அவ்வளவுதான். இவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. ஓகே, இப்ப நமக்கு ஏன் எனக்கு வந்து தோல்வியா கிடைக்குது, ஏன் நான் ஃபெயிலியர்ஸ மீட் பண்றேன் அப்படின்னா இந்த விஷயம் நான் பண்ணல. ஏன் என்னால சக்சஸ பார்க்க முடியல அப்படின்னா இந்த விஷயம் நான் பண்ணல. இல்லாம நம்ம இந்த உலகத்தை குறை கூறி கொண்டிருக்கிறோம். ஓகே, நமக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பைபிள்ல இருக்கு. நான் ஆசீர்வாதமா முதல்ல எடுத்தோடனே இருக்கும், நற்பேறு பெற்றவர் யார், யார் பிளெஸட், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னா இதுதான் விஷயம். ஜோசுவாக்கு ஆண்டவர் இததான் சொன்னார். ஓகே, அப்ப திருச்சட்டத்தை இரவும் பகலும் நாம் சிந்திக்க வேண்டும். ஓகே, நம்ம படிச்சோன்னா அது கண்டிப்பா பிரெயினுக்கு போகும், நமக்கு ஒரு அறிவு கிடைக்குது. இதனை நாம் உள்ளத்தில் இருத்த வேண்டும். சரியா? இப்ப இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆன்சைட்டிக்குள்ள போனவங்க, டிப்ரெஷனுக்குள்ள போனவங்க எல்லாருக்கும் ஒரு தெரப்பி ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா லாஃபிங் தெரப்பியா. சும்மா போய் பார்க்ல நின்று சிரிச்சுட்டு நிக்கணும். ஓகே, அதுக்கு அவங்க கொடுக்குற அந்த கோர் தீம் என்ன அப்படின்னா ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா சிரிப்பு வருதோ இல்லையோ நீ சிரி. ஓகே, ஆனா இந்த பிரெயின் என்ன நினைக்குமா, உண்மையிலே இவன் சந்தோஷமா இருக்கிறான், சந்தோஷத்துல சிரிக்கிறான்னு நினைச்சிட்டு நம்ம பிரெயினை வந்து நம்ம ஆல்டர் பண்ணிடலாம். ஓகே, அப்ப இவன் சந்தோஷத்துல இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு அது வந்து எண்டோஃபின், நான் சொல்றது கரெக்ட்னு தான் நினைக்கிறேன், எண்டோஃபின் அப்படின்ற ஒரு ஹாப்பி ஹார்மோன், அதாவது ஒரு நல்ல ஹார்மோனை சுரக்க ஆரம்பிச்சிருமா. ஓகே, அது நம்மளுடைய உடலுக்கு நல்லதை விளைவிக்க கூடியது. நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது அது ஒரு ஸ்ட்ரெஸ் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வருதான். அதை வந்து ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட்ன்றாங்க. ஓகே, அததான் நம்ம என்ன சொல்றோம், ஃபேக் எல்லாம் கிடையாது. பைபிள்ல இருக்கிற மாதிரி யாரெல்லாம் என்ன ஆண்டு சொல்றாரு, யாரெல்லாம் பலவீனன்னு சொல்லாத நான் பலவான்னு சொல்லு, நோய் இருக்குன்னு சொல்லாத நோய் இல்லைன்னு சொல்லு. உன்னோட பிரெயின் அதை நம்ப ஆரம்பிச்சிரும். ஓகே, நம்ப ஆரம்பிச்சு அது எண்டோஃபினை சுரக்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு உண்மையிலே அதுல இருந்து விடுதலை கிடைத்து விடும். ஓகே, இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனா என்ன தெரியுமா இங்க நடக்குது, நம்ம இந்த உலகம் நம்மள ஒரு மாதிரி பிராக்டிஸ் பண்ணிடுச்சு.
நம்ம எதை பார்க்கிறோமோ அதை நம்புறது மாதிரி நம்மள பிராக்டிஸ் பண்ணிருச்சு. அப்ப இந்த இருதயம் என்ன சொல்லும், நீ பாட்டுக்கு ஐ எம் ஹீல்டுன்னே சொல்லிட்டு இருக்கிறே, இன்னும் உனக்கு அந்த இடத்துல வலிக்கதானே செய்யுது அப்படின்னு. சரியா? இன்னும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உன்னோட டெம்பரேச்சர் மாறவே இல்லை, நீ எப்படி ஐ எம் ஹீல்டுன்னு சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு. அப்பனா இந்த இருதயத்தினுடைய எண்ணத்தை நம்ம மாற்றி அமைக்கணும். ஓகேயா? அப்ப இந்த இருதயத்தினுடைய எண்ணத்தை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, நீ பார்க்கக்கூடிய விஷயத்த நம்பாத, நீ எதை நம்பணும் அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுதோ, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ இத நீ நம்பு. இந்த சூழ்நிலைய பார்க்காத, உனக்கு இருக்கக்கூடிய எந்த சிம்டம்ஸையும் பார்க்காத, ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அத நம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரெயினை நம்ம ட்ரிக் பண்ணிடலாம். சரியா? ஓகே, அப்ப நமக்கு உண்மையாலே நம்ம ஹீலிங்க பார்க்க முடியும். அப்ப நம்ம இங்க சீரமைக்க வேண்டியது எது அப்படின்னா இந்த இருதயம். அப்ப காவல் செய்யணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இறை வார்த்தையை யாரும் தூக்கிட்டு போகாதபடியும் காவல் செய்யணும். வெளியில இருந்து வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய இஷ்யூஸ், ஒரு பயமா இருக்கட்டும், ஏதோ நம்மளுடைய பேட் மெமரிஸ், நம்ம கடந்த காலத்துல நம்ம சந்திச்ச சில துக்கமான விஷயங்கள், அதெல்லாம் உள்ள ஸ்டோர் ஆகிருக்குது. ஓகே, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த இருதயத்தை அஃபெக்ட் பண்ண முடியும். அப்ப ஆனா ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த இருதயத்தின் எண்ணங்களை நம்மால் மாற்றி அமைக்க முடியும். அததான் என்ன இருக்கிறது, நாம் வார்த்தையால் புது பிறப்பு அடைவது. வார்த்தையால் புது பிறப்பு அடைகிறதுனா என்ன? இந்த உலகம் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது, இது எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டு இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டும் நான் உள்ளத்தில் இருத்துகிறேன், அந்த வார்த்தையால் நான் புது பிறப்பு அடைகிறேன். அப்ப இந்த சூழ்நிலையோ இந்த சிம்டம்ஸோ நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, பிலிப்பியன்ஸ் 4:8, பிலிப்பியர் 4:8 கடவுள் எப்படி டிசைன் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு. பிலிப்பியர் 4:8 கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் எது அவங்க சொல்லி இருக்கக்கூடியது? கண்ணியமானது, நேர்மையானதெல்லாம் எது? இறைவார்த்தை தான். இதை மட்டுமே மனசுல இருத்துங்கள். ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்கும். ஓகே, ஏதோ சிம்டம்ஸ பார்த்து நம்ம பிரெயின் இன்னும் உனக்கு வலிச்சுட்டு தானே இருக்குன்றக்கப்ப நமக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த இன்னர் மேன், உள்ள இருக்கக்கூடிய ஆளு சொல்லணும், அப்படிலாம் கிடையாது. ஓகே, நீ ஆல்ரெடி குணமாயிட்ட, கவலைப்படாத. ஓகே, நீ சொல்லிட்டே இருக்கிற உன்னுடைய தேவைகளை கடவுள் சந்திப்பாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே என்னன்னு நம்மளுடைய அறிவு கேட்கும் பொழுது உள்ளுக்க இருக்க இருதயம் சொல்லும், அதெல்லாம் நினைக்காத. ஓகே, அதெல்லாம் நினைக்காத. கடவுள் உன் தேவைகளை நிறைவு செய்வார். அந்த அளவுக்கு நம் இருதயத்தின் எண்ணங்களை சீரமைக்க வேண்டும். எப்படி பண்ண முடியும்? எபிரேயர் 5:14, எபிரேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 5வது அதிகாரம் 14வது. முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவே, அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்குது. அவர்கள் நன்மை தீமையை ஆராய்வதற்கான பயிற்சி பெற்றவர்கள். அப்ப நம்மளும் பயிற்சி செய்ய வேண்டும். ஓகே, ட்ரைனிங் ஆன் திங்கிங். நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதை இறை வார்த்தைக்கு ஏற்றாற் போல மாற்றுவதற்கு நம்ம தான் பயிற்சி பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு எத்தனை வயசாகுதுன்னு அத்தனை வருஷம் நம்ம ஒரு தப்பான ஒரு பயிற்சியில இருந்துட்டோம்.
ஓகே, 30 வயசானவங்க 30 வருஷம் ஒரு தப்பான பயிற்சியில இருக்கிறோம். திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீதிங்கிங், பழசு எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதிய விஷயங்களை உள்ளுக்குள்ள இருத்த வேண்டும். ஓகே, அது எப்படி பழசு எல்லாம் அழிச்சிட்டு புதுசா உள்ள நம்மளால இருத்த முடியும்? பெர்க்மான் சையா அழகா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்க. என்னது? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. அவ்வளவுதான். மறக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, பவுல் ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஓகே, பவுல் என்னென்னலாம் பண்ணினாரோ அதையெல்லாம் விட்டுட்டு நான் இயேசுவினுடைய சீடனாக ஒரு புது பிறப்பு அடைந்த பொழுது இந்த கடந்த விஷயங்கள் முள் போல தச்சிக்கிட்டு இருக்க கூடாதுன்றதுக்காக நான் கடந்ததை எல்லாம் மறந்துட்டு என் கண் முன் நிற்கக்கூடிய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஓகே, ஹவு டு ட்ரெயின்ன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, என்னென்ன விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, இதை எப்படி நம்ம ரீதிங்கிங் பண்ணணும், எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத. ஓகே, நம்மலாம் ரொம்ப உண்மையிலே நம்மலாம் கொடுத்து வச்சவங்க. ஹோலி ஸ்பிரிட் உள்ளுக்குள்ள இருக்கிறார். ஓகே, அவர் என்ன பண்ணுவாரு? யோவான் 14:26 இருக்கு ரொம்ப அழகா. அவர் உங்களுக்கு நீங்கள் கற்றறிந்ததை நினைவூட்டுவார் அப்படின்னு இருக்கு. ஓகே, யோவான் 14:26 முதல்ல நம்ம கற்ற அறியணும். உள்ளுக்குள்ள இறைவார்த்தை இருக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் அழகா நமக்கு நினைவூட்டுவார். ஓகே, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத. ஓகே, நம்ம பைபிள்லே பார்க்கலாம். பைபிள்ல இதை எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 105வது அதிகாரம் 18 22 வரைக்கும். திருப்பாடல்கள் 105 18 22. அவர் 18 கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஓகே, மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கு எல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஓகே, இது யார பத்தி சொல்லியிருக்கு? யோசேப்பை பத்தி. பிரைஸ் தி லார்ட். ஓகே, யோசேப்பு அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் கிடையாது. ஓகே, ஆனா இது எதையுமே அவர் உள்ளுக்குள்ள கொண்டு போய் உள்ள கொண்டு போய் அதன்படி அவர் செயல்பட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பார். ஓகே, ஆனால் அவர் எதையும் உள்ளிருத்தவில்லை. அவரு என்ன பண்ணா, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் வரை அவர் காத்திருந்தார். ஓகே, அவருடைய கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினாங்க, கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார்கள். ஆனாலும் இது எதுவுமே அவரை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அப்ப காலம் வந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவரை உண்மையானவர் என மெய்ப்பித்து மக்களினங்களுக்கு எல்லாம் தலைவராக ஆக்கினார். வரக்கூடிய சோதனைகள் அவரை என்ன பண்ணல, அசைக்கல. அதனாலதான் ஆண்டவர் குறித்த காலம் வரும் பொழுது அவரால அந்த ஒரு கனியை பார்க்க முடிந்தது. ஓகே, இதே இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடக்க நூல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆபிரஹாமோடத பார்க்கலாம். ஆபிரஹாமுக்கு 15வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? அவருடைய உடன்படிக்கை நடக்கும், உனக்கு ஒரு குழந்தைய நான் தர்றேன்னு சொல்லிடுவாரு. ஒரு குழந்தை கிடையாது, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, விண்மீன்களை எண்ணி பாரு, இந்த அளவுக்கு உனக்கு வழிமரபினர் இருப்பாங்கன்னு சொல்றாரு. 6வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஓகே, ஆண்டவர் சொல்லியாச்சு, உனக்கு நான் இவ்வளோ குழந்தைய கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆபிரகாம் நம்பிட்டாரு. அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதிட்டார். ஓகே, நம்மள மாதிரிதான் இப்ப நான் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், இந்த இடம் இந்த சூழ்நிலை உன்னை விட்டு போகணும்னா நம்பிடுவோம். கொஞ்சம் காலம் தாழ்த்துகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதேதான் அடுத்து 17வது அதிகாரத்துல இதுக்கு இடையிலேயே
பணிப்பெண்ணோட அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துருது. 17வது அதிகாரத்துல மீண்டும் கடவுள் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்லுவாரு, உனக்கு பின் நீ கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் எல்லாமே பேசுறார். அந்த உடன்படிக்கையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது 17வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு, 15வது அதிகாரத்துல நம்பின ஆபிரகாம் 17வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு, 17வது வசனத்துல ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவா குழந்ை பெறப் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். தன்னுடைய இருதயத்துக்குள்ளா சொல்லிக் கொண்டார். திருமுன் இஸ்மயேல் வாழ்ந்தாலே போதும். இந்த இடத்துல அவருக்கு ஒரு அந்த காலம் தாழ்த்துகிற தருணத்துல அவருடைய நம்பிக்கையில ஒரு தொய்வு வரதா செய்யுது. சரியா? ஆனாலும் திருப்பி ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் இஸ்மாயிலையும் நீ கேட்டதுக்காக நான் அவனையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் உன்னிடமிருந்து வரக்கூடிய சந்ததி நான் என்ன சொன்னேனோ அது உனக்கு கண்டிப்பா நடக்கும். அந்த மகனுக்கு நீ ஈசாக்குன்னு பெயரிடுவ அப்படின்றார். ஓகே, இதன் ஆபிரகாம் ரோமையர்ல இருக்கும். ரோமையர்ல என்ன சொல்லியிருக்கும், 4:19 அவர் சூழ்நிலைகளை பார்க்கவே இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஒரு தொய்வு வரதா செஞ்சுச்சு. ஓகே, மீண்டும் கடவுள் நினைவூட்டுகிறாரு, இல்ல ஓ வழியா வரக்கூடிய சந்ததியை நான் பெரிதாக்குவேன் அப்படின்னு. அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணுவார், இருதயத்தின் சிந்தனைகளை செம்மையாக்கி இருப்பார். ஓகே, இந்த பழைய அன்பிலிகள் எல்லாத்தையும் போக்கிட்டு என்ன பண்ணிருப்பாரு, இல்ல ஆண்டவர் எனக்கு சொன்னதுபடி நைட்டு போகும் பொழுது நட்சத்திரங்களை எண்ணி பார்க்கவே முடியாது, இந்த அளவுக்கு என்னுடைய சந்ததி வரும்னு நினைச்சிருப்பாரு. கடலின் மணலை பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு எனக்கு சந்ததி வரும்னு நினைச்சு இந்த எண்ணத்தை இருதயத்தில் இருத்தி இருக்கிறாரு. அதன் பிறகுதான் ஈசாக்கு பிறக்கிறார். சரியா? அவர் சூழ்நிலைகளை பார்க்கவே இல்லை. 100 வயசு ஆனா என்ன, 90 வயசு ஆனா அதெல்லாம் பார்க்கவே கிடையாது. ஓகே, நமக்கும் ஒரு அன்பிலீஃப் வர்றப்ப அலர்ட் ஆகணும். ஒரு பயம் வரும் பொழுது அலர்ட் ஆகணும். இது ஒரு ஸ்பிரிட், ஃபியர் இஸ் அ ஸ்பிரிட். ஓகே, இத நான் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, கமாண்ட் பண்ணு. ஸ்பிரிட்ட என்ன சொல்றாரு, ஃபியர் அப்படிங்கிறது ஒரு உணர்வு கிடையாது, இட்ஸ் a ஸ்பிரிட். சரியா? அது வந்த உடனேயே ஒரு அலர்ட் நமக்கு வரணும். இம்மிடியட்டா நம்ம ஸ்பிரிட்ட என்ன பண்ணணும், உட்கார்ந்து ஜெபிக்க சொல்லலாம் ஆண்டவர். உடனே அதை என்ன பண்ணு, ரிபியூக் பண்ணு. உடனே அதை நீ அதிகாரத்தோடு துரத்துன்றார். விண்ணவர் மன்னவர் மண்டியிடக்கூடிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால உன்னை துரத்துறேன்னு சொல்லணும். ஓகே, அப்பதான் இந்த ஃபியர் நம்ம இருதயத்துக்குள்ள போகாது. இது மாதிரி நம்ம ஒரு இஷ்யூ, என்னென்ன இஷ்யூ இருக்கு, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன், எப்படி நம்ம எண்ணங்களை சீரமைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம். பட் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இருதயம் எவ்வளவு முக்கியமானது. ஏன் இந்த இருதயம் முக்கியமானது, இந்த இருதயத்தை நாம் காவல் செய்யணும்னு ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார். காவல் பண்ணணும் அப்படின்னா இந்த இருதயத்தில் நாம் பொக்கிஷமாக இருத்தி வைக்க வேண்டியது எது, இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை யாரும் எடுத்துட்டு போகாதபடி அதனுடைய உட்பொருளை நாம இரவும் பகலும் சிந்திக்கணும்னு சொல்றோம். நைட்டு எப்படி சிந்திக்கிறது, தூக்கத்துல அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். சரியா? இந்த நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நைட்டு நமக்கு பிரெயின்ல என்ன நடக்குது அப்படின்னா, காலையில இருந்து நம்ம எதையெல்லாம் திங்க் பண்ணி இருக்கிறோமோ இரவு இந்த மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, சார்ட்டிங் அவுட் த திங்கிங்ஸ். லைக் நம்ம என்னெல்லாம் நம்ம சிந்திச்சோமோ அது எல்லாத்தையும் இது வரிசைப்படுத்துமா நைட்டு. அப்ப நம்ம நாள் பூரா பகல் பூரா நம்ம இறைவார்த்தையை தான் பேசியிருக்கோம், இறைவார்த்தையை பத்தி திங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுவே இதை அழகா வரிசைப்படுத்திடும் நைட்டு. நம்ம தூங்கினாலும் ஸ்பிரிட் தூங்க. ஓகே, நைட்டு நம்ம உட்கார்ந்து முழிச்சு திங்க் பண்ணணும், முழிச்சு அதையே சிந்திச்சிட்டு இருக்கணும்னு இல்லை. சரியா? அப்ப இரவும் பகலும் நாம் அதை தியானிக்கும் பொழுது இந்த பொக்கிஷமா இறைவார்த்தையை நம்ம உள்ள இருத்துகிறோம். அப்ப நம்ம எப்ப அதனுடைய உட்பொருளை அறிகிறோமோ அப்ப அந்த நிலத்தை உழுது விதைய உள்ள போடுறோம். ஓகே, அப்ப இந்த விதை உள்ள இருந்து வளர்றதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், காவல் செய்யறப்ப எக்ஸ்டர்னல் போர்சஸ் எதுவும் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளும் நம்முடைய இருதயத்தை பாதிக்க கூடாது. ஓகே, இந்த இருதயம் பிரெயின் நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த பிரெயினை நம்ம ஒரு ஹார்ட்வேர் மாதிரி வச்சுக்கலாம். இந்த இருதயம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்.
இந்த இருதயம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்தாற் போல நடப்பதற்கு இந்த பிரெயின் ஆல்டர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ட்ரிக் பண்ணிடலாம் பிரெயினை. சோ இந்த கோஆர்டினேஷன் இப்படிதான் இருக்கணும். அப்ப இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ப்ராப்பரான சாஃப்ட்வேரா இருக்கணும். உள்ள இருக்கக்கூடியது உண்மையானதாக இருக்க வேண்டும். நாம் எதை எதிர்பார்த்து இருக்கிறோமோ, இறை வார்த்தை என்ன சொல்லுதோ, நான் பிசிக்கலா என்னுடைய சிம்டமோ சூழ்நிலைய பார்த்து கிடையாது, இறை வார்த்தை எது சொல்லுதோ அதற்கு ஏற்றாற் போல எண்ணங்கள் உள்ள சீரமைக்கப்பட வேண்டும். ஓகே, பழசு நிறைய உள்ளுக்குள்ள குப்பையா கொட்டி கிடக்கு. இந்த குப்பைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? காஸ்ட் அவுட் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து வெளியில போடணும். புதிய இருதயம்ன்றது என்ன? இந்த புதிய எண்ணங்கள் உள்ள போகணும். புதிய எண்ணங்கள் என்பது இறை வார்த்தைக்கு ஏற்றாற் போல எண்ணங்கள். ஓகே, இதனால் நாம் புதுப்பிறப்பு அடைய வேண்டும். இதுவே நம் வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்கும். பிரைஸ் தி லார்ட்.